ஹாய், பிஆர்க்ல ஃபன் அண்ட் இன்ஃபர்மேஷன் லைக் ஒரு இன்ஃபோடைன்மெண்டான ஒரு பீரியட் தான் இன்டர்ன்ஷிப். ஸோ இது 4th இயர்ல 2 செமஸ்டர் இல்லைனா ஒரு செமஸ்டர் நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த காலேஜ். இதுல மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஃபார்மோட சீஃப் ஆர்கிடெக்ட் COA ரெஜிஸ்டர் பண்ணி 5 வருஷம் இருக்கணும். லைக் இப்போ அவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் COA ரெஜிஸ்டர் பண்ணாதான் ஒரு அஃபிஷியலா ஆர்கிடெக்சர் ஃபார்ம் நம்மளால ரன் பண்ண முடியும். பிகாஸ் இது தெரியாம நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க பண்ண ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ப்ராஜெக்டா காலேஜ்ல சப்மிட் பண்ணும்போது அந்த சீஃப் ஆர்கிடெக்டோட சிக்னேச்சர் வித் ஆர்கிடெக்சர் ஃபார்மோட அஃபிஷியல் ஸ்டாம்ப் பிரிண்ட் ஆயிருக்கும். அப்படி பிரிண்ட் ஆயிருக்கிறது 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நம்ம அந்த செமஸ்டர் ரீடு பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் சூஸ் பண்றீங்கன்னா அந்த சீஃப் ஆர்கிடெக்டோட COA ரெஜிஸ்டர் எத்தனை வருஷம் ஆயிருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல எந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கு, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, அண்ட் ஸ்டைஃபண்ட் எந்த மாதிரி இருக்கும், போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரி நம்ம மேக் பண்ணலாம், பேண்டமிக் அப்புறம் ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸ்ல இன்டர்ன்ஷிப்கான வேகன்சி எந்த மாதிரி இருக்கும், அண்ட் ஃபைனலா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா தான் இருக்கும். அதுக்கு முன்னால இப்போ எக்ஸாம் அப்டேட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்டர்மீடியட் கோர்ஸ் எல்லாமே செமஸ்டர் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனல் இயர் கம்பல்சரி எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இந்த ஷார்ட் டைம்ல தீசிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதுக்கான ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்ன்றது ஒரு லேர்னிங் பீரியட். இது வரைக்கும் நம்ம காலேஜ்ல பண்ண டிசைன்ஸ் எப்படி ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றத லேர்ன் பண்றது தான் இன்டர்ன்ஷிப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்கிடெக்ட் ஜாகாகதியோட ஹேதர் அலிவ் சென்டர் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் எல்லாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் நம்ம பில்டிங் ஹவுஸ் எல்லாமே டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த டிசைன் எப்படி ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் டிசைன் யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க, அண்ட் பொதுவாக ஒரு வீடு கட்டும் போதே எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க, அண்ட் அதோட டிசைன் ப்ராசஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் இன்டர்ன்ஷிப். அது போக அவங்க அடிஷனலா டிசைன் டெக்னிக்ஸ் அண்ட் டிசைன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்ன்றது ஒரு லேர்னிங் தான். இதுல நமக்கு எதுவும் தெரியலன்னா தைரியமா தெரியலன்னு சொல்லி அதை லேர்ன் பண்ணுங்க. அதை பத்தின டவுட்ஸ் எல்லாத்தையுமே தைரியமா அவங்க கிட்ட கேளுங்க. நிறைய பேர் தெரியலன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. பட் இதை அந்த ஃபர்ம்ஸ்ல இருக்க ஆர்கிடெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் நம்ம தெரியலன்னு சொன்னோம்னா அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. அசிங்கமாவோ இல்ல கௌரவ பிரச்சனையாவோ நினைக்காதீங்க. சும்மா தெரியலன்னு சொல்லுங்க. யாரும் ஒன்றும் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டுலாம் வரல. டெய்லி ஒன்று எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ லேர்ன் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்றேன். 6 o'clock மேல இதுல ஒர்க் இருக்கவே இருக்காது. ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். 6 மணிக்கு மேல தான் நம்ம உட்காந்து வேலையை பார்ப்போம். பட் இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது 6 மணிக்கு மேல நமக்கு ஒர்க் இருக்கவே இருக்காது. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அந்த டைம்ல இன்டர்நெட்ல நம்ம இன்னும் லேர்ன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல நிறைய கேட்டகரி ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸ் இருக்கு. லைக் இன்டீரியர் டிசைன், லேண்ட்ஸ்கேப் டிசைன் அண்ட் சினி ஃபீல்ட்ல செட் டிசைன் பண்றது, அண்ட் ஆரோவில். பாண்டிச்சேரியில இருக்கிற ஆரோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்குள்ள நிறைய ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதுலயும் நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இதுல ஒரு கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடா ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸ் எப்படி நம்ம சர்ச் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்ல சர்ச் பண்றது. லைக் இப்போ இன்டீரியர் ரிலேட்டடா ஆர்கிடெக்சர் ஃபார்ம் சர்ச் பண்றீங்கன்னா இன்டீரியர் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் ஃபார்ம் இன் சென்னை, தமிழ்நாடு, இந்தியா, இல்லைன்னா மலேசியா, துபாய், இந்த மாதிரி அப்ராட்ஸ்ல கூட நீங்க சர்ச் பண்ணலாம். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது கிடைக்கிற ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸோட வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி கூட அந்த ஃபார்மோட டீடைல்ஸ் நீங்க இன்னும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது போக அவங்களோட சோசியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், இது எல்லாத்துலயுமே அவங்களோட பேஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல கூட நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட சீனியர்ஸ்ல நீங்க எந்த கேட்டகரியில ஆர்கிடெக்சர் ஃபார்ம் சூஸ் பண்றீங்களோ ஸோ அது ரிலேட்டடா அவங்கள்ட்ட கேட்கலாம். பிகாஸ் அவங்க இன்டர்ன்ஷிப் ஆல்ரெடி முடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. உங்களுக்கு அந்த கேட்டகரி பத்தி தெரியலனாலுமே அவங்களோட ஃப்ரெண்ட் இல்லை அவங்க ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் இல்லைன்னா இன்டர்ன் ஃப்ரெண்ட் இவங்க எல்லாமே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமா உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். தேர்ட் எங்க ஊர்லயே ஆர்கிடெக்சர் ஃபார்ம் ஃபைன் பண்ணி அங்கே நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலாம். பட் அந்த 5 வருஷம் COA அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ராடா இல்ல நார்த் இந்தியாவா இல்ல தமிழ்நாடான்னு கேட்டீங்கன்னா என்னோட சஜஷன் நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்ராட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு இந்தியா ஆர்கிடெக்சரோ தமிழ்நாடு ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸையோ நான் இதா சொல்றேன். ஏன் நான் அப்ராட் சொல்றேன்னா, இப்ப தமிழ்நாடுலயும் இந்தியாலயும் ஆர்கிடெக்சர் லேர்ன் பண்றதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த இன்டர்ன்ஷிப்ன்றது ஜஸ்ட் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேட்டையோ இல்ல ஒரு கண்ட்ரிலயோ இருக்கிற அந்த கல்ச்சரை நம்ம போய் அப்சர்வ் பண்ணலாம். அந்த கல்ச்சருக்கு இவங்க பில்டிங் எந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுல இப்போ சைனாவோட பாத்தீங்கன்னா சைனீஸ் ஆர்கிடெக்சரா இருக்கும். அண்ட் எஜிப்டோட ஆர்கிடெக்சர் எஜிப்டியன் ஆர்கிடெக்சரா இருக்கும். லைக் இந்தியாவோட டிராவிடியன் ஆர்கிடெக்சரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கல்ச்சர் ரிலேட்டடான ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்றத நம்ம லேர்ன் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு நாலேஜ் ஷேரிங் தான். ஸோ இது மூலியமா நமக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். நம்ம ஒரு வே ஆஃப் திங்கிங்ல நம்ம
கிரியேட்டிவிட்டி கொண்டு வரலாம். லைக் இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பயங்கரமான ஒரு அப்கிரேட்ல இருக்காங்க, இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ டைனமிக் பில்டிங்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட ஆர்கிடெக்சரையும் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்ன்றதுனால ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஈஸியாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அவங்க ஈஸியாக எடுத்துக்குவாங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு லேர்னிங் பீரியட் தான் இந்த இன்டர்ன்ஷிப். அண்ட் இதில் ஸ்டைஃபண்ட் வந்து சில கம்பெனியில் வந்து கொஞ்சம் நல்லா தருவாங்க, சில கம்பெனியில் வந்து கம்மியாக தருவாங்க, சில கம்பெனியில் வந்து ஸ்டைஃபண்டே தரமாட்டாங்க. லைக் இப்போ வந்து ஜூனியர் ஆர்கிடெக்ட்டுக்கு 15,000 தர்றாங்கன்னா அதில் 2 பங்கு டவுன் ஆகி தான் லைக் 5,000 கொடுப்பாங்க. நார்த்தில் சில ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸ்லாம் வந்து 10,000 தருவாங்க, 15,000 தருவாங்க. என்னோட பேட்ச்லேயே வந்து நிறைய பேர் 10-15 வாங்கிட்டு இருந்தாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து இன்டர்ன்ஷிப்க்கு வந்து ஸ்டைஃபண்ட் தர மாட்டாங்க. அப்ரெண்டிஸா அப்படின்னா ஆபரேஷனா சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? இந்த இன்டர்ன்ஷிப்க்கு எந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. அதில் உங்களை பற்றின பயோடேட்டா அண்ட் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர்லாம் தெரியுன்றதுலாம் அதில் ப்ரெசென்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஹாபிஸ், அவங்கள பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸெட்ரா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ AutoCAD எனக்கு தெரியும்னா 65% எனக்கு தெரியும், 75% எனக்கு தெரியும்னு அந்த மீட்டர் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அது கொடுக்கவே கொடுக்காதீங்க. பிகாஸ் நமக்கு வந்து 100% அந்த AutoCADல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த AutoCADல எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியணும்னா, நம்ம அந்த AutoCAD ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். 100% இதுதான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம அதில் எந்த ஸ்டேஜில் இருக்கோன்றது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து போடவே போடாதீங்க. நிறைய ஆர்கிடெக்ட்ஸ்க்கு வந்து இது பிடிக்காது. எனக்கு இந்த சாஃப்ட்வேர் தெரியும் அப்படின்றத மட்டும் நீங்கள் போடுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிவிட் வந்து எனக்கு 40% தெரியும், ஸ்கெட்சப் வந்து எனக்கு 70% தெரியும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, பிகாஸ் சில ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸில் வந்து ரிவிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ரிவிட் 40% தான் தெரிஞ்சிருக்கு, ஸோ உங்களுக்கு வந்து ரிவிட் ப்ராப்பராக தெரியலன்னு சொல்லி உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 40% தான் அவங்களுக்கு தேவையும் பட்டிருக்கலாம். அதனால் இந்த மாதிரி மீட்டர்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோல 60% வந்து உங்களுக்கு போட்டோஷாப் தெரியுமா, இல்லைன்னா ரெவிட், ஸ்கெட்சப், லூமியான் இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர் தெரியுதோ அந்த சாஃப்ட்வேரோட அவுட்புட்டை வந்து நீங்கள் அதில் ப்ரெசென்ட் பண்ணுங்க. லைக் 3D, 2D அண்ட் ரொம்ப 3D வைக்காதீங்க, ரொம்ப 2D வைக்காதீங்க, எல்லாமே ஓரளவுக்கு வைங்க. இந்த மாதிரி 60% உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேரில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே அதில் ப்ரெசென்ட் பண்ணுங்க. 35-40% வந்து டிசைன் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன் நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைங்க. பிகாஸ் எல்லாருமே ஒரு தேவைக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களை வந்து அவங்க இன்டர்ன்ஷிப்பில் எடுக்கணும்னா உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு ஒன்று தேவைப்படும், அவங்க கிட்ட நீங்கள் இன்டர்ன் பண்ணணும்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒன்று தேவைப்படும். அப்படி சொன்ன மாதிரி தான் இன்டர்ன்ஷிப்ன்றது ஒரு லேர்னிங் பீரியட். நீங்கள் வந்து டிசைன் டெக்னிக்ஸ், டிசைன் டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ல இருந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வரணும். பிகாஸ் யாருமே வந்து எதுவுமே ஃப்ரீயாக சொல்லி தர மாட்டாங்க. இதான் வந்து ஹியூமன் ஃபேக்ட்ஸ். இது இந்த ஃபீல்டில் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்டுலையுமே வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் ஃபேக்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் உங்ககிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிசைன் ஐடியாஸை விட உங்களோட சாஃப்ட்வேர். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ஸில் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்குன்னு வந்து சில ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், ஃபால் சீலிங்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அவங்களோட ஆஃபீஸோட ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம கிட்ட பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். இவங்களுக்கு எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அந்த எந்த லெவலில் அந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எந்த லெவலுக்கு அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஆர்கிடெக்சர் ஃபார்மை அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஆர்கிடெக்சர் ஃபார்ம் கிடைச்சதுன்னா அந்த ஆர்கிடெக்சர் ஃபார்மோட மெயில் ஐடி அந்த வெப்சைட்டில் இருக்கும். வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ மெயில் பண்ணலாம். இது ஒரு ரிமைண்டர் மாதிரி அவங்களோட ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் வந்து அவங்க மெயில் ஐடியில் இருக்கும். ஸோ அவங்க கால் பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன், ஸோ அதை பார்த்துட்டு ஒரு ரிப்ளை கொடுங்க அப்படின்னு வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு நம்ம ரிமைண்ட் பண்ணலாம். பட் இதை வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் இல்லை ஒரு செமஸ்டருக்கு முன்னால், லைக் இப்போ வந்து 4th இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகிறீங்கன்னா 3rd இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த போர்ட்ஃபோலியோவை மெயில் பண்ணுங்கள். இது வந்து அப்ராடுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ராடுக்கு கம்பல்சரி 1 மந்த்துக்கு முன்னாலே வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து மெயில் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி கால் பண்ணி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அவங்களுக்கு 1 மந்த் தேவைப்படும் இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே. ஸோ செகண்ட் வந்து வாக்கின் இன்டர்வியூ. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஃபார்மை டேரெக்டாக போய் செல்ஃப் இன்ட்ரோ எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்கள்ட்ட இன்டர்ன்ஷிப் வந்து வேகன்சி இருக்கா அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்பாட்லேயே வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த பேண்டமிக் அப்புறம் ஆர்கிடெக்சர் ஃபார்மில் இன்டர்ன்ஸ்க்கு வேகன்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பட் இந்த குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் 3 to 4 years வந்து இந்த கொரோனா ப்ராப்ளம் இருக்கும். சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த இன்டர்ன்ஷிப் மெத்தட் எப்படி மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பேண்டமிக் அப்புறம் ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ல இருக்கிற சீஃப் ஆர்கிடெக்ட் வந்து மேபி இதை வந்து நான் ஃபன்னியாக தான் சொல்றேன், இப்படி அவங்க திங்க் பண்ணாங்கன்னா, அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரெண்டிஸா வச்சுக்கிறோம்டா, ஃபுல்லா இன்டென்ஸா தான் இருப்பாங்க. நோ ஆஃபென்ஸ். பட் இந்த டைம்லயே நிறைய சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா
சைட் இன்ஜினியர்ஸ்னு தனியாக இருப்பாங்க, 3Dக்கு தனியாக இருப்பாங்க, அண்ட் டிசைன் டீம் தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைட் இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ இந்த COVID-19 ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணியிருக்கிறதுனால வெளியே வர முடியல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைட் இன்ஜினியர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காது, சைட்டில் தான் ஒர்க் இருக்கும். பட் அவங்களால போக முடியல. பட் சீஃப் ஆர்கிடெக்ட் தான் அந்த சைட் எல்லாமே போய் விசிட் பண்ணுறாங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்டர்ன்ஷிப் வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் எக்கனாமி டவுனில் இருந்தாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ரைஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷெல்டர்ன்றது ஹியூமனோட பேசிக் நீட். ஸோ ஒரு பேசிக் நீட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அண்ட் இன்டர்ன்ஷிப்னால நிறைய பேர் ரொம்ப பெருசாக பார்க்குறோம். அப்படி ஒன்றும் கிடையாது. இன்டர்ன்ஷிப்ன்றது வந்து ஒரு லேர்னிங் பீரியட், அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஆர்கிடெக்சர் மட்டும் லேர்ன் பண்ணாமல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரிக்கோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேறு ஒரு சிட்டிக்குனாலும் நீங்கள் மூவ் பண்ணி அந்த சிட்டியோட கல்ச்சர் வந்து இப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லாங் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு மாதிரியான ஸ்லாங் இருக்கும், சென்னையில் ஒரு மாதிரி ஸ்லாங் இருக்கும், திருநெல்வேலி சைடில் ஒரு மாதிரி இருக்கும், தூத்துக்குடியில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லாங், இந்த மாதிரி பீப்புளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்ன் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சீனியர் ஜூனியர் யாராவது இன்டர்ன் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கோ இன்டர்னுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து அவங்க ப்ராப்பராக செலக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், செகண்ட் எப்படி பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்ததுக்கு இதில் ஏதாவது ஒரு 2-3 டிப்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது கொஸ்டின், டவுட், சஜஷன் எதுவாக இருந்தாலும் அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட ஏதாவது பர்சனலாக கேட்கணும்னா என்னோட ஃபோன் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து கூட என்கிட்ட கேட்கலாம். வேறு ஏதாவது ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான டாபிக் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வில் see in the next video. அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.